ஹாய், குட் மார்னிங் கைஸ். இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ ரிகார்டிங் என்னென்னு கேட்டிங்கன்னா, துபாயில் நம்ம விசிட் விசாவில் வந்திருந்தோம். இந்த விசிட் விசாவில் வந்துட்டு 2 months முடிஞ்சதுக்கப்புறமா இந்த விசாவை எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நான் ஒரு டூரிசம் மூலிமா வந்து விசாவை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இப்போது நான் இருக்கிற ஏரியா பேர் வந்து யூனியன் சொல்லுவாங்க. துபாயில் இருக்கிற யூனியன் மெட்ரோ ஸ்டேஷன். அது பக்கத்தில் வந்து இந்த ஏரியாவில் ஒரு பஸ்ஸில் கூப்பிட்டு போவாங்க. இந்த பஸ்ஸில் வந்து நமக்கு ஒமான் ட்ராவல் பண்ணணும். ஒமானில் போயிட்டு டிரான்சிட் அங்கே 1 night ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே நமக்கு விசா, துபாய் விசா ரெனியூ பண்ணுவாங்க. புது விசா போடுவாங்க. புது விசா போட்டதுக்கப்புறம் அங்கே ஸ்டாம்பிங் பண்ணி நம்ம அங்கேருந்து இங்கே கூப்பிட்டு வருவாங்க. திருப்பி சேம் துபாய்க்கு தான். அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். போகிற வழியில் எப்படி இருக்குது என்னன்றதை பார்ப்போம். நம்மளை இங்கே ஆக்சுவலி வர சொன்ன எத்தனை மணிக்குன்னு பார்த்தீங்கன்னா 7 o'clockனு சொல்லியிருந்தாங்க பஸ்ஸோட டைம். பட் பஸ் டிரைவர் கால் பண்ணால் வெய்யால் 8 o'clock தான் பஸ்ஸுன்னு சொல்லிட்டான். இந்த வேறு வழியே இல்லை, இங்கே வெயிட் பண்ணி தான் ஆகணும் நமக்கு. ஸோ இந்த இடத்துல வேறு வழி இல்லாமல் இந்த பஸ் ஸ்டாப்பில் ஒரு சேர் தான் உட்காந்துட்ருக்கேன். பார்ப்போம் எத்தனை மணிக்கு வரானுங்கன்னு பார்ப்போம். அவனுக்கு 8 மணிக்கு வந்து அவனுங்க பஸ்ஸில் ஏறி எப்படி ட்ராவல் இருக்க போகிறது நான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8 o'clock ஆகிடுச்சு. 8:05. நம்ம டிரைவர் சொன்னால் போல் இது வரைக்கும் ஒன்றும் வரல. வந்தார்னா பார்ப்போம் எத்தனை மணிக்கு வர போகிறாருன்னு தெரில. இதே நிலமை நமக்கு அங்கே ஒமான் போனதுக்கப்புறம் வந்துச்சு. செத்தாண்டா நாய்ச்சேகர் அந்த நிலமை தான் நமக்கு. சரி பார்ப்போம். பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் எவ்வளோ நேரம் வந்துடல. நம்ம ஆல்மோஸ்ட் இங்கே 1.5 hours வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் நேரம் கால் பண்ணால் அதோ வந்துடுவேன். 8 o'clock வந்துடுவேன் நான். நீங்கள் திருப்பி கால் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. இனிமேட்டு நெக்ஸ்ட் டைமில் வந்து கால் பண்ணும்போது டேரெக்டாக நீங்கள் பஸ் டிரைவருக்கே கால் பண்ணிவிடுவாங்க. அப்படி யாராவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஐடியாவில் இருந்தீங்கன்னா ஓகேங்களா. சரி, இப்போ நம்ம இந்த பஸ் வந்து நிற்க போகிற இடத்துக்கு வந்துட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய பேர் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க ஆல்மோஸ்ட் 45 minutes 1 hour போல் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளும் அவங்க கூட பைக்கும். ஸோ போவோம், என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். எல்லாம் வெயிட் பண்ணட்டும். அவங்க கூட சேர்ந்து நம்மளும் வெயிட் பண்ணுவோம். டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் 8:30 ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா அவன் வரல, கொண்டுடுவேன் அவனை. பஸ் வரதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஒருத்தர் வந்து ஃபுல்லாக நமக்கு லிஸ்ட்டில் போட்டிருக்காரு. லிஸ்ட்டில் நம்ம பேர் இருக்குது, டிக் பண்ணியாச்சு. எல்லா பர்சனும் வந்ததுக்கப்புறம் தான் பஸ் இங்கே வருமாமா. வருமா பார்க்கலாம். டேய், துபாயில் வந்து உங்களோட அலப்பறை தாங்களேடா. இப்படிலாமாடா பண்ணுவீங்க? சரக்கை போட்டுட்டு ஃபுல்லாக உள்ளுக்குள்ளே மட்டையாக கிடக்கிறது தேவையா? இதெல்லாம் ஒழுங்காக வந்தோமா, வேலையை பார்த்தோமா, போனோமான்னு இல்லை. சரக்கை போட்டு மட்டையாக வருது. ஒரு வழியாக நம்ம பஸ் வந்து சேர்ந்துருச்சப்பா. உள்ளே தான் போனோம் போட்டிருக்கு. மணி 9. ஃபைனலி பஸ்ஸுக்குள்ளே போகிறோம்டா. எப்பா சாமிலாம் விடுங்கடா. டே போய்ட்டு இடத்த பிடிப்போம். ஓ, எங்கிட்ட போய் உட்காருது. ஐயோ, டோர் கீழே வச்சுருக்கானுங்க. வேண்டாம், இங்கேயே உட்காந்துருவோம். இதான் நமக்கு பெட்ரு. இவ்வளோ போமா. 2 சீட்டில் உட்காரமா. இந்த பக்கமாக அந்த பக்கமாக. இந்த பக்கம் தான் உட்காரணும். அப்பா ஒரு வழியாக வந்தாச்சு. டைம் என்ன தெரியுமா? அப்போ 9:40. நம்ம இங்கே வந்து 6:30. சாவடிச்சிட்டானுங்க. நாசமாக போகிறோங்க. நாம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 hour ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்லாம் சொல்ல முடியாது. லைக் நியர்பை புஜேராவில் இருக்கோம். புஜேரா பக்கத்தில் வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக அந்த மலைங்க தான். பாலைவனம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை பாருங்கள், இது ஃபுல்லாகவே நம்ம மலைகள். நம்ம ஊரில் மலைங்கன்னா மரம், செடி, கொடிகள் ரொம்ப பசுமையாக இருக்கும். இந்த ஊரில் அப்படி கிடையாது. இந்த ஊரில் பாலைவனம் மண்ணாலேயே முடிஞ்சிருக்கும். இந்த புஜரா ஏரியா பார்த்திங்கன்னா
கொடுக்குறது நம்ம ஆளுங்க தான், நம்ம நாட்டை கெடுக்கிறதும் நம்ம ஆளுங்க தான். இது கொஞ்சம் திருத்திட்டா நல்லாயிருக்கும். நாம் இப்போது ஒமான் பார்டர் வந்தாச்சு. ஒமான் பார்டர் இதுதான். ஜஸ்ட் ஒரு பில்டிங் இருக்குது, அங்கே நீங்கள் பார்க்கலாம். விஐபி என்ட்ரி, கார்ஸ், அது பஸ் இன்ஸ்பெக்ஷன் கேபினா. பஸ்ஸஸ் எல்லாம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க போல் இருக்குது. ஆல்ரெடி நம்ம முன்னாடி இன்னொரு பஸ் இருக்குது, அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிளம்புனது தான். இப்போது பஸ் ஃபுல்லாக இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, பேக்லாம் செக் பண்ணுவாங்க, விசாஸ்லாம் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது தான் இங்கேருந்து. சரி, நம்ம செக்கிங் முடிச்சுட்டு பார்ப்போம். மக்களை இதுதான் நம்ம பஸ்ஸோட டிரைவர் சீட்டு. அவர் என்ன வச்சுருக்காரு பாருங்க, சாப்பிட்றதுக்கு அவரோட பேகு, ஒரு கிளாத்து. பஸ்ஸில் எங்கே ஒரு என்ட்ரி பார்த்துட்டோம், அது சாக அடிச்சிட்டானுங்க. உள்ளே கூப்பிட்டு போயிட்டு உள்ளே பெருசாக என்னமோ சொன்னானுங்க, வேலை செய்கிறேன்னு. உள்ளே போனாலாம் தெரியுது என்ன பண்ணுறானுங்கன்னு. உள்ளே கூப்பிட்டு போயிட்டு ஸோ 2 பேர் நின்று பேசிக்கிட்டு இருக்கானுங்க, பேசுகிறானுங்க, பேசிக்கிட்டே இருக்கிறானுங்க. வேலை செய்ய மாட்டேன். என்னடா பஸ் இங்கே 2 மணி நேரமாக நிற்கிது, ஒரு பஸ் வந்து இப்போ தான் தெரியுது. நாங்கள் இங்கே வரும்போது மணி பார்த்தீங்கன்னா 12 o'clock நாங்கள் ரீச் ஆனோம். இப்போ மணி பாருங்கள் என்னாச்சு, 9:15, 2.25 மணி நேரம். நாங்கள் உள்ளே போகும்போது ஒரு 45 minutes, 1 hour முன்னாடி போனோம். இன்னும் நிறைய பேர் வரதுக்கு வெயிட்டிங், யாரும் வரல. இதுதான் இங்கே நிஜமாலுமே நடக்குது. சோம்பேறி பாரு மாதிரி வேலை செய்கிறானுங்க. ஒரு மேட்டையை குடிச்சுக்கிட்டு நம்ம இப்படியே வேலை செஞ்சால் சரி. வந்துட்டோம். இப்போது மணிக்கு அடுத்த செக்கிங் போகிறோம். இதான் முடிச்சு கிளம்புறோம். ஸோ நம்ம பஸ்ஸு கொஞ்ச நேரத்தில் டிரைவர் வந்துடுவார். நான் எல்லோரும் வந்துட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க, ஒரு நிறைய சீட்டு காலியாக இருக்குது. ஒன்ஸ் ஃபுல்லானதுக்கப்புறம் கலந்துடும். ஓகே, சொன்னால் நம்ப மாட்டீங்க, துபாய் ஆசைப்பட்டு வரீங்களே, துபாயோட குவாலிட்டி என்னன்னு காமிக்குவா. டூரிசம் கம்பெனியில் 1600 சார்ஜ் பண்ணானுங்க. இது எக்ஸிட் என்ட்ரிக்கு. விசாவோட காஸ்ட் 600 தான். பஸ்ஸில் அப் அண்ட் டவுன் வந்து 90 தான். நாங்கள் ஸ்டே பண்ணுறது ஒரு நாளைக்கு 30-50 அவ்வளோதான் ஆகும். 2 காரை வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு 200 தான் வச்சுக்கோங்க. 200 தான் போகுது. வேறு எதுவும் கிடையாது. தண்ணி தர மாட்டானுங்க, ஒன்றும் தர மாட்டானுங்க. அவனுக்கு கொடுக்குற பஸ்ஸோட குவாலிட்டி என்னன்றது நான் காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். காமிக்கிற கூட இல்லை, நீங்களே பாருங்கள். இப்போது இது வந்து ஏசி. ஆமாம், இந்த ஏசி வந்து ஒர்க் ஆகுதாமா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதில் ஒரு காற்று வர மாட்டேங்குது, ஒரு மண்ணாங்கட்டி வர மாட்டேங்குது. ஒன்று. அதுக்கப்புறம் ஒவ்வொரு இதிலும் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இந்த இது இருக்கு இல்லையா, அது இது வந்து ஒர்க் ஆகுதாமா. அவ்வளோதான். எப்படி ஒர்க் ஆகுது பார்த்தீங்களா, சூப்பராக நிற்க மாட்டேங்குது. இது அடுத்தது இந்த பக்கத்தில் எதுவுமே கிடையாது, உடச்சி கிடக்கு. அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும். எதுவும் கிடையாதா. அதுக்கு மேலே ஹைலைட்டேங்கிறாங்க. எப்படி சீட்டு தனியாக வந்துடுச்சு. துபாய் ஹபீபி கம் டு துபாய் டு see the broken chair. இதெல்லாம் குவாலிட்டியாமா, இதுதான் கொடுத்துருக்கானுங்க. ஃபுல்லாகவே அப்படிதான்ப்பா. So I didn't mean that Dubai is completely worse. Okay? There are certain people, because of certain small companies, சின்ன இந்த கம்பெனி இருக்கும் இல்லையா, அந்த டூரிசம் கம்பெனி, அவங்க பண்ணுற மிஸ்டேக்ஸ் தான் அது. டூரிசம் கம்பெனி என்ன பண்ணுவாங்க, காசுக்காக இந்த சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் ரெடி பண்ணால் செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத வச்சு, என்ன இருக்கிற ஓட்டையோ இடத்துலும் இருக்கிறத வச்சு காசு சம்பாதிக்க பார்க்குறாங்க. ஏன்னா நம்ம எல்லோரும் வந்து தினைக்கும் போகிறதில்ல இந்த பஸ்ஸில். ஒரு வருஷத்துலேயே இல்லை 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் நம்ம போகிறோம். அதுவும் அடிக்கடி கிடையாது. நம்ம வருஷத்தில் ஒரு வாட்டி தான் அந்த மாதிரி ட்ரை பண்ண போகிறோம், எக்ஸிட் அண்ட் என்ட்ரி. ஸோ எல்லா டூரிசம் கம்பெனியும் அப்படி கிடையாது. ஒரு சில டூரிசம் கம்பெனி, நானும் அந்த கம்பெனி பேர் வந்து பேப்பர் பிளேன்னு சொல்லிட்டு ஒரு கரெக்டாக பேர் வந்து கரெக்டாக வச்சுருக்கான், பேப்பர் பிளேன். அப்படிதான் இருக்குது, பேப்பர் பிளேன் மாதிரி தான் இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் டைம் வரும்போது அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது கம்பெனிஸ் இருந்தாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வேறு எதுவும் நல்ல கம்பெனிஸ்லாம் எனக்கு தெரியல. எதுனா வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு போட்டு விட்றேன். நீங்களே அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. நல்லா கிளியராக கேட்டுக்கோங்க, எவ்வளோ செலவாகும், விசாக்கு எவ்வளோ தானே, இன்சைட் சேஞ்சுக்கு தானே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காசு ஆகும், எதுக்காக இவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்கன்னு கேட்டுக்கோங்க. எனக்கு ஆக்சுவலி இந்த 13 years நான் இந்த ஊரில் இருந்திருக்கேன், துபாயில். ஸோ எனக்கு அவ்வளோவா எனக்கு விசிட் விசா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுலாம் அவ்வளோ தெரியாது எனக்கு.
எவ்வளோன்றது கன்ஃபார்ம் பண்ணிட்டு விசா அந்த கம்பெனியில் வாங்க. ஏன்னா ஒரு சில கம்பெனி ஸ்டார்டிங்கில் விசா கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் விசா இன்சைட் சேஞ்சோ இல்லைனா அவங்ககிட்டே தான் நீங்கள் எடுக்கணும். வேறு ஒரு டூரிசம் கம்பெனியில் போய் எடுக்க முடியாது. அதுதான் இந்த ஊரோட ரூல். மண்ணாங்கட்டி ரூல். சரி, நம்ம நிறைய பேசுவோம். அப்புறம் நிறைய இருக்குது. நான் ஒமான் வந்துட்டு உங்கள் வீட்டை பேசுகிறேன். முன்னே எங்களுக்கு இப்போ ரெண்டு பேரும் எக்ஸிட் மட்டும் தான் முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் எங்களுக்கு செக்கிங் இருக்குது. அப்புறம் ஒமான் இமிக்ரேஷன் இருக்குது. அங்கே ஸ்டாம்பிங் பண்ணணும் விசாவை. அதுக்கப்புறம் தான் நாங்கள் இதுக்கு போக முடியும், ஒமானுக்குள்ளே போக முடியும். இங்கேயே எங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். எத்தனை ஒரு 7 hours கிட்ட ஆகிடுச்சு. ஸோ லெட்ஸ் சி வைஸ் இன் ஒமான். ஓகே, ஒமான் பாஸ்போர்ட் அரைவல். ஓகே, இப்போ என்னாச்சு பாஸ்போர்ட் அரைவல். துணி இருக்கிறனால அதோட நம்ம கிளாரிட்டி இல்லைப்பா. பாஸ்போர்ட் அரைவல் வந்தாச்சு. நம்ம போய் வேலையை முடிச்சு வருவோம். ஒமானோட என்ட்ரி இப்படி தான் பாருக்கும். பஸ்ஸில் நம்ம ஏதாவது எக்ஸிட் என்ட்ரி, காரில் எக்ஸிட் என்ட்ரி பண்ணுறீங்கன்னா இதுக்குள்ளே தான் போய்ட்டு நம்ம ஸ்டாம்பிங்லாம் பண்ணிவிட்டு இந்த வழியாக பஸ்ஸு போகும். இது வழியாக போய் அந்த பக்கம் போக வேண்டியதான் வெளியே. இதுதான் ஒமானோட என்ட்ரன்ஸ். நம்ம யூஏஇலேருந்து எக்ஸிட் வாங்கிட்டோம் 23rd ஏப்ரல். அதே 23rd நம்ம இங்கே என்ட்ரி வாங்கிட்டோம். நமக்கு இது எப்படி போட்டிருக்கோன்னா விசா எக்ஸ்பிரேஷன் வந்து நெக்ஸ்ட் மந்த் 2nd, ஆக்சுவலி May 2nd தான் நமக்கு எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ பரவாயில்ல, இவங்கெல்லாம் கொஞ்சம் டீசெண்டாக போகிறாங்க. நம்ம இந்தியாக்காரர் தான் பார்த்தீங்கன்னா கண்ட இடத்துல ஸ்டாம்ப் பண்ணணும். சரி, நம்ம தான் இப்போ வந்து ட்ராவல் பண்ண போகிறோமே. இன்றைக்கி சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு தெரியாது. நம்ம கொஞ்சம் ஏதாவது ப்ரிகாஷனாக நம்ம எடுத்துகிட்டு போய்டுவோம் நினச்சிட்டு வாழைப்பழம் வாங்கினேன். ஓகே, 2 வாழைப்பழம் சாப்பிட்டேன். 2 வாழைப்பழம் இருக்குது. வாழைப்பழம் வாங்கினதுக்கப்புறமா ஒரு தப்பு பண்ணிட்டேன். சரி, பிஸ்கெட் வாங்கலாமே. ஏதாவது நம்ம டீ ஏதாவது குடித்தா பிஸ்கெட்டை தொட்டு சாப்பிட்லாம். ஒரு க்ரீம் பிஸ்கெட் போட்டுடலாம். என்ன க்ரீம்னு நான் பார்க்கல. கலரை பார்த்தா என்னமோ பைனாப்பிள் மாதிரி இருந்து நினச்சிட்டு எடுத்த பிஸ்கெட் பனானா ஃப்ளேவர். அது கூட பரவாயில்ல. நேற்று நான் சாக்லேட் வாங்குறேன்ற பேரில் இந்த சாக்லேட் வாங்க போனேன். இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது? ஃபுல்லாகவே வந்து மில்க் மேட் மாதிரி சாக்லேட்ஸ் இருக்கா. நான் இதை பார்த்துட்டு நிஜமாலுமே இப்படி தான் சாக்லேட் இந்த மாதிரி தான் இருக்கும் நினச்சேன். இந்த மாதிரி ஓகேவா. வீட்டுக்கு வந்தோடனே நேற்று நைட்டு ஆசாசியாக திறந்து பார்த்தோம். எனக்கு ஷாக் ஆகிட்டேன். என்ன ஷாக்குன்னு நீங்கள் கேட்குறீங்க தானே, நானே காட்டுறேன் என்ன ஷாக்குன்னு. ஆனால் என்ன மாதிரி ஒரு பேட் நகர் இருக்கிறேன் அவனை இல்லைங்க. ஸோ இதுக்குள்ளே இந்த மாதிரி இதுவும் வந்து பனானா ஃப்ளேவரு, மைதா மாவில் பனானா ஃப்ளேவரை போட்டு ஸ்வீட்டு மாதிரி கொடுத்துருக்கானுங்க. ஸோ மொத்தத்தில் இன்றைக்கி என்னோட டே பனானா பிஸ்கெட், பனானா ஃப்ளேவர் சாக்லேட்டாக சொல்ல முடியாத என்னமோ மைதாவில் மைதா அதெல்லாம் தொடவே இல்லை. நான் கண்டிப்பாக நான் சாப்பிட மாட்டேன். தூக்கி போட்டுருவேன். சாப்பிட்டு பார்த்து வாழ்க்கையை வெறுத்துட்டேன். ஜவ்வு மாதிரி இருக்குது. அல்லோ மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. சரி, ஓகே, ஃபைன். இப்போ நாங்கள் எங்களோட விசாவில் முடிஞ்சிடுச்சிங்க. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நாங்கள் டேரெக்டாக ஸ்க்ரீனிங் போனோம். எங்கள் பேக்ஸ் எல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டேரெக்ட் ரூம் பேக் செக்கிங்லாம் பண்ணி முடிச்சாச்சு. கடைசியாக வந்து இப்போ இங்கேருந்து நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஓகேவா. ஸோ பேக் செக்கிங், ஸ்க்ரீனிங் சொல்லுவாங்க. ஸ்க்ரீனிங் எல்லாம் முடிச்சுட்டு நான் வெளியே போகணும். இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. படிச்சுட்டு கிட்ட இருக்கு. அதனால் அவங்களுக்கு வெளியே இருக்க முடியும். ரொம்ப நான் ஆயிரத்தி பாருங்க. பாலைவனம் இதெல்லாம் வந்து மணல் பாலைவனம் தான். மலைகள் பாலைவனம். மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் நினச்சிடக்கூடாது. அப்படி தான் இருக்குது வெளிப்பக்கம் பார்த்தா வேறு பக்கத்தில். இந்த மாதிரி ஒரு வியூவை நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க. சூப்பராக இருக்கும். அருமையான வியூ. இந்த வியூ எடுக்குது. அதுக்கு ஏன் வந்தால் ஒரே நேரம் பார்க்குது. நம்மளும் சைலண்டாக வந்து உட்காந்துரும். இதுக்கு நல்லா நம்ம வெளியே போயிட்டு நிற்க தேவையில்ல.
டீப் டெசர்ட். அதில் வந்து ஒருத்தர் தூரத்தில் நான் பார்த்துட்ருக்கேன், பயங்கரமான ட்ரிஃப்டிங் பண்ணி வந்துட்டுருக்காரு அந்த மண்ணில். இதை நம்ம கேப்சர் பண்ணி பார்க்குறேன் நான். இப்போ நம்ம அல் மஹதான்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே தான் எங்கிட்ட ஒரு ரூமில் போய் தள்ள போகிறானுவோ. பக்கத்தில் கடைங்க இருக்குதா எதுவும் நமக்கு தெரியாது. இருக்கணும் கடை கண்டிப்பாக, இவ்வளோ பெரிய ஊர் இருக்குது, கடை கண்டிப்பாக இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரூம் ஒன்று இருக்குன்னா தெரியாது, நாட் எக்ஸ்பெக்டட். ஓகே, லெட்ஸ் சீ. எப்படி இருந்தாலும் சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இது வந்து மஸ்கட் போகிற ரோடு. அந்த மஸ்கட் போகிற ரோட்டில் நமக்கு ஒரு எக்ஸிட். இங்கே நம்ம தங்க போகிறோம்னு நினைக்கிறேன். பேர்லாம் தெரியல. ஃபைனலி வந்து இந்த லொக்கேஷன் வந்துடும். இந்த லொக்கேஷன் வரதுக்கு முன்னாடி பாருங்கள், தான் நம்ம பஸ் அநியாயம் பண்ண இது கூட்டம் நினைக்கிறேன். இப்போ தான் நம்ம வந்து வில்லா இங்கே தான் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். நைட்டு இங்கே தான் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்டே பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம போகிறோம். முதல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு நான் அப்ளை பண்ணுறேன். ஒரு வழியாக சோலி முடிஞ்சு ரூமுக்கு விட்டாங்க. ரூமுக்கு வந்தோம், ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு இப்போ தான் டீ குடிக்கலாமான்னு போயிட்டுருக்கோம் வெளியே. இது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியாவான்னு தெரில, சம் கைண்ட் ஆஃப் ரெசிடென்ஷியல் ஏரியா தான். ஃபுல்லாக நிறைய வீடுங்க, அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஷார்ஜாவில் வந்து மொபைலான்ற ஏரியா அப்படி தான் இருக்கும். பக்கத்தில் ஒரு ஹைப்பர் மார்க்கெட், இது அல்ஃபலாஜ் ஹைப்பர் மார்க்கெட் இருக்குது. இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் போய் டீ குடிப்போம். டீ குடிக்கலாமான்னு போயிட்டுருக்கோம். டீ குடிச்சிட்டு நைட்டு போகிற சாப்பாடுக்கு வந்து சாப்பிடுவோம். என்ன இந்த இந்த ஊரே வித்தியாசமாக இருக்குதா பார்க்கறதுக்கு. கிட்ஜெலாம் இருக்குது, பக்கத்துலேயே பார்த்தா கடைங்க இருக்குது. நம்ம இந்தியா நாம தான் வருது. கோயம்புத்தூர், திருச்சி அந்த பக்கம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஆனால் என்ன கொஞ்சம் ஓரளவுக்கு நீட்டாக தான் இருக்குது. வண்டிங்க காருங்க தான் அதிகம், பைக் இல்லை. நம்ம ஊரில் பைக் தான் அதிகமாக இருக்கும், கார் கம்மியாக இருக்கும். மாடை வச்சுட்டு என்னடா பண்ணுறீங்க? இதெல்லாம் நம்ம ஊரில் பார்த்ததுடா. ஊரில் பார்த்த அப்புறம் இங்கே தான்டா பார்க்குறோம். செம்மடா. டீ வாங்கினோப்பா. டீ வாங்கிட்டு சம்மதம் ஒன்று சாப்பிட்டேன். டீ ஒன்று. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் ரொம்ப எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃபார் லாங் டைம். தேங்க்யூ.